நல்லது நிகழ்ச்சியை தொடர்வோம். இன்றைய விமர்சனம் நிகழ்ச்சியினூடாக நாம் கலந்துரையாடிக் கொண்டிருக்கின்ற விடயம் அவசர கால சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 20 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட திஸ்ஸநாயகம் குறித்த விடயங்களே ஆகும். அந்த வகையில் தொடர்ந்தும் நாம் நிகழ்ச்சி கலந்துரையாட இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கிறார் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். வணக்கம். திஸ்ஸநாயகம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு, அதாவது அவசர கால சட்டம் நிலவுகின்ற இந்த நாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த நிலை இடம்பெற்றிருக்கிறது. அவசர கால தடை சட்டத்தின் கீழ் வருகின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்றால் என்ன என்று முதலில் குறிப்பிட முடியுமா? உண்மையிலேயே பயங்கரவாத தடை சட்டம் அல்லது அவசரகால சட்டம் ஆகிய சட்ட கோவைகளை பொறுத்தவரையிலே 2 நாட்களாக இந்நாட்டிலே சம்பந்தமான விவரமான விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இது எப்படி இருந்தாலும் கூட இந்த 2 சட்டங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்சியக்கூடிய அரசாங்கத்தின் அரசியல் நிகழ்ச்சி நிரலை நியாயப்படுத்தும் முகமாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே சட்ட அர்த்தம் எப்படி இருந்தாலும் கூட அல்ல அர்த்தங்கள் எப்படி இருந்தாலும் கூட அவற்றின் பயன்பாடு என்பது என்னவோ அவை அந்த சட்டங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு தொடர்ச்சியாக நடைமுறையாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஆட்சியிருந்த ஒவ்வொரு அரசாங்கத்திலும், இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல கடந்த கால அரசாங்கங்களிலும் கூட ஒவ்வொரு அரசாங்கத்தின் அரசியல் நிகழ்ச்சி நிரலை அல்லது ராணுவ நிகழ்ச்சி நிரலை நியாயப்படுத்தும் முகமாகத்தான் அவை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த 2 கருத்துக்கு இடம் கிடைக்க முடியாது. அந்த பயன்பாட்டிலே வெறுமனே தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, அல்ல தமிழ் இளைஞர்கள் மாத்திரமல்ல, அல்ல தமிழ் பத்திரிகையாளர்கள் மாத்திரமல்ல, சிங்கள மக்கள், சிங்கள இளைஞர்கள், சிங்கள பத்திரிகையாளர்கள் கூட தொடர்ச்சியாக அந்த பயங்கரவாத தடை சட்டம் மூலமாகவும் அவசர சட்டத்தின் மூலமாகவும் பழிவாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அநியாயமான முறையிலே சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் தொடர்பிலே சட்ட மாதிப திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அந்த குற்றச்சாட்டு பத்திரிகையின் அடிப்படையிலே தான் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. தீர்ப்பை பற்றி நீதிமன்றத்தை பற்றி நாங்கள் விமர்சிக்க முடியாது. இருந்தாலும் கூட ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் என்பது சட்டமாதிப திணைக்களம், அதுக்கு முன்னர் போலீஸ் திணைக்களம் விசாரணை செய்து விசாரணை கோவையை சட்ட அதிபருக்கு வழங்கி அந்த திணைக்களம் குற்றச்சாட்டு பத்திரிகை சமர்ப்பது மூலமாகத்தான், அதை அடுத்து அந்த நீதிமன்ற தொடர்ச்சி நடைபெறக்கூடிய அந்த வாத பிரதிவாதம் மூலமாகத்தான், அதை அடிப்படை வைத்துக் கொண்டுதான் தீர்ப்பை நீதிமன்றம் வழங்குகிறது. என்னை பொறுத்தவரையிலே திஸ்ஸநாயகம் அவர்கள் ஒரு இனவாதி அல்ல, அது தெளிவாக இருக்கின்றேன். நீதிமன்றத்தில் எப்படி இருந்தாலும் கூட ஒரு இனவாதி அல்ல, அவர் பயங்கரவாதியும் அல்ல. ஆகவேதான் இந்த பயங்கரவாத தடை சட்டமும் அவசரகால தடை சட்டமும் சட்டமாதிய திணைக்களத்தின் மூலமாக போலீஸ் திணைக்களத்தின் மூலமாக ஆளுகின்ற அரசாங்கங்களின் பயன்பாட்டுக்கு உபயோகமாயிருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆகவே தான் அந்த 2 சட்டங்களும் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் தெளிவாக கூறி வருகின்றோம். அதாவது இவ்வாறான ஒரு சட்டம் ஜனநாயகம் நிலவுகின்ற ஒரு நாட்டில் ஜனநாயகத்துக்கு எவ்வாறு பாதிப்பாக அமைகிறது? உண்மையிலே ஜனநாயக பெரிய சவால், மாபெரும் சவால். உண்மையிலே சவால் என்பது உணரப்படுவது என்பது கூட நாட்டில் நிலவக்கூடிய இனவாத சூழல் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகின்றது. பாருங்கள், திஸ்ஸநாயகம் அதுக்கு முன்னர் பல்வேறு தமிழ் பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூட இப்படியான இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக அவசர சட்டத்தின் மூலமாக துன்பப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது, நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் பொழுது, அழுத்தங்கள் உள்ளாக்கப்படும் பொழுதெல்லாம் அமைதியாக இருந்தவர்கள் இன்று அந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்படியே பின்னால் தெற்குக்கு வந்து சிங்கள பத்திரிகையாளர்களை தாக்கி அழிக்க தொடங்கிய பிறகு இப்பொழுது அதையடுத்து பல்வேறு கூச்சல்கள், எதிர்பார்ப்பாட்டங்கள், விமர்சனங்கள் எல்லாம் பாரியால் எழுப்புகின்றன. தவறு என்று சொல்லவில்லை, நியாயமானது தான், செய்யப்பட வேண்டுமானால் தமிழ் பத்திரிகையாளர்களுக்கும் அல்ல தமிழ் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எதிராக பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படும் பொழுது அமைதியாக இருந்தவர்கள் மாத்திரமல்ல அவருடைய நியாயப்படுத்துகிறவர்கள் கூட இன்று தங்களது பத்திரிகையாளர்கள், தெற்கே சேர்ந்த பத்திரிகையாளர்கள், மக்கள், இளைஞர்கள், ஏனைய சமூக செயல்பாட்டாளர்கள் பாதிக்கப்படும் பொழுது, அதே சட்டத்தால் பாதிக்கப்படும் பொழுது அவருக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்கள். உதாரணமாக மக்கள் விடுதலை முன்னணி எடுத்துக்கொண்டு பார்த்தால், மக்கள் விடுதலை முன்னணியை சார்ந்த ஜேவிபியை சார்ந்த ஒரு பத்திரிகை தான் லங்கா பத்திரிகை. லங்கா பத்திரிகையின் ஊடகங்கள் இருவர் சமீப காலத்திலே இந்த சட்டத்தின் மூலமாக போலீஸ் கெடுபிடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆனால் அப்படி அந்த கெடுபிடிக்கு உள்ளாக்கப்பட்டதை எதிர்த்து பாரிய அளவில் மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி கூச்சல்களை எழுப்பியது. அது கொஞ்சம் நியாயம் இருக்கின்றது, நாங்களும் அது உடன்பட்டோம். ஆனால் இதே ஜேவிபி இதே கருத்தை உருவாக்கியவர்கள் அன்று தமிழ் பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்படும் பொழுது பாரிய அளவில் எதிர்ப்புகளை எழுப்பவில்லை என்பது மரியாதைகரமான உண்மை, யதார்த்தம் என்று கூற விரும்புகின்றேன். சட்டங்கள் கொண்டு வரப்படுவது நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த என்ற நிலைப்பாடு காணப்படுகிறது. இந்த நிலையில் இவ்வாறான சட்டம் நிலவுகின்ற போது ஊடகங்கள்
அதனை அனுசரித்து நாட்டின் பாதுகாப்பை அனுசரித்து நடக்க வேண்டும் என்ற விடயம் காணப்படுகின்றது அல்லவா? யாரது நாடு, யாரது பாதுகாப்பு என்ற பாறைகளுக்கு விடை காண வேண்டும். உண்மையிலேயே நாடு என்பது நிரந்தரமானது, மாற்றப்பட முடியாது, அசைக்கப்பட முடியாது. ஆனால் அரசாங்கம் என்பது அப்படி நிரந்தரமானது அல்ல. ஒரு 5 வருடங்களுக்கு 6 வருடங்களுக்கு இருப்பதன் அரசாங்கம். அரசாங்கங்களும் ஜனாதிபதிகளும் பிரதமர்களும் அமைச்சரவைகளும் மந்திரிகளும் வருகிறார்கள், போகின்றார்கள். நாடு போவதில்லை, நாடு அங்கே இருக்கின்றது. ஆக நாடு என்பதற்கும் அரசாங்கம் என்பது இடையில் ஒரு வித்தியாசம் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே சட்டமாதி திணைக்களமா இருக்கலாம், போலீஸ் திணைக்களமா இருக்கலாம், ராணுவமா இருக்கலாம், இவை அனைத்துமே அரசாங்கத்தின் அங்கங்கள் அல்ல, நாட்டின் அங்கங்கள். இந்த புரிதல்கள் கிடையாது. அந்த காரணத்தினாலே தான் ஆளுகின்ற அரசாங்கத்தின் ஏவலை நிறைவேற்றக்கூடிய செயல்பாட்டாளர்களாகத்தான் சட்டமாதி திணைக்களத்தினரும் போலீஸ் திணைக்களத்தினரும் இருந்து கொண்டிருக்கின்றனர். இன்றைய நிலவை எடுத்து பாருங்கள். இந்திய அரசாங்கத்தின் அரசியல்மய கொள்கைகள், அரசாங்கத்தை அரசியல்மயப்படுத்தப்பட்ட நிலையிலே அரசியல் ஏவல் கொள்கைகள் நடைமுறைப்படுத்தும் திணைக்களங்களாகத்தான் சட்டமாதி திணைக்களமும் போலீஸ் திணைக்களம் இருக்கின்றன. நான் பொறுப்புடன் கூற விரும்புகின்றேன், அது உண்மை. ஆகவே இந்த புரிதல்கள் கிடையாது. நாடு என்பது வேறு, அரசாங்கம் என்பது வேறு, தெளிவில்லை. எங்களை எடுத்துக்கொள்ள நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றோம். ஜனநாயக மக்கள் முன்னணி என்பது எதிர்கட்சி, பகிரங்கமாக இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் அரசாங்கத்தின் பங்காளிகள் அல்ல, ஆனால் நாட்டின் பங்காளிகள், தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் அரசாங்கத்தின் பங்காளிகளாக இருப்பவர்கள் மாத்திரமே தேசபக்தர்கள், அரசாங்கத்தின் பங்காளிகள் அல்லாதவர்கள் அனைவருமே தேச துரோகிகள் என்ற கருத்தை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டம் அவசர சட்டமா இருக்கலாம், பயங்கரவாத சட்டமா இருக்கலாம், பயன்படுத்தப்படுகின்ற என்பதை தெளிவாக கூற விரும்புகின்றேன். அதே நேரம் இவ்வாறான சட்டம் நிலவுகின்ற போது ஊடகங்கள் இதனை துஷ்பிரயோகம் செய்கின்றன என்ற குற்றச்சாட்டு காணப்படுகிறது. இல்லை, அப்படி கிடையாது. உண்மையிலேயே யோசித்து பார்த்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் அரசியலிலே நேரடி ஈடுபடாத நிலையிலும் கூட மதத்தை அடிப்படை வைத்துக் கொண்டு, மொழியை அடிப்படை வைத்துக் கொண்டு, கலாச்சாரத்தை அடிப்படை வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் இந்த நாட்டின் வாழக்கூடிய மக்களின் பாதுகாப்பை சம்பந்தமாக பொறுப்பட்டு நடந்ததை எடுத்துக்கொண்டு பார்த்தால், அந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஊடகவியலாளர்கள் பாரியவில்லை, செயல்படவில்லை என்று சொல்ல வேண்டும். அது துஷ்பிரயோகம் செய்யவில்லை. அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் உள்ளே இருக்கலாம், வெளியே இருக்கலாம், மேடைகளில் இருக்கலாம், ஊடகங்களில் நுழைந்து கூட அரசியல்வாதிகள் இனவாத அடிப்படையிலே, பேரினவாத அடிப்படையிலே, மதவாத அடிப்படையில், அடிப்படைவாத அடிப்படையில் செயல்பட்ட செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஊடகவியலாளர்களை பொறுத்தவரையிலே அப்படி துஷ்பிரயோகம் செய்ததாக நினைக்கவில்லை. துஷ்பிரயோகம் நடைபெற்றிருக்கின்றது, இருந்தாலும் கூட அது பாரிய அளவில் இல்லை. நாட்டில் வாழக்கூடிய மக்களின் பாதுகாப்புக்கு குந்தகவிகள் முகமாக மிக அதிகமாக செயல்பட்டிருப்பவர்கள் அரசியல்வாதிகள் தான், அரசியல் கட்சிகள் தான்.